guys, welcome to our channel. நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்னோட துபாய் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் புர்ஜ் கலிஃபாவில் வாங்க. இப்போ தான் வந்து எலிவேட்டர் வருது. அதாவது 124 மாடி. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போவோம்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு இப்போ எங்கள் எலிவேட்டர் வரத்துக்கு தான் ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. இப்போது 8வது 7வது 6வது 5வது 4வது 3 2 1 அவ்வளோதான். இப்போ இது திறந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பொறுமையாக ஏறி போயிடலாம். இங்கே அவ்வளோ மாடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. அதில் வந்து ரெசிடென்ஷியலும் இருக்குது, இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போவோம். அது உள்ளே பண்ணுற கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ இருட்டாயிருச்சுங்க. இப்போ பார்ப்பீங்க பாருங்க. இங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது இவங்க பண்ணுறதுல. ஆனால் இவங்க லைட் ஆன் பண்ணதுனால தான் நம்ம காமிக்க மாட்டுறாங்க. நம்ம வந்து ஏதோ ஸ்பேஸ்லேருந்து மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த துபாய் போனது இதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறதுல இருந்தது. அதனால தான் இதுதான் வந்து இப்போ புர்ஜ் கலிஃபா டாப்பை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் டார்ச் அடிக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது. இப்போ அவங்க மேலே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சைட்லேருந்து தான் டோர் ஓப்பன் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆனால் எப்படி ஒரு நிமிஷத்தில் நாங்கள் மேலே ஏறிட்டோம், அது உங்களுக்கு தெரியுமா? 828 மீட்டர்ஸ் ஆஃப் டாப்பில் நம்ம இருக்கோம். வந்துட்டேன் நான். இப்போது நான் தான் நடந்து போயிட்டுருக்குது முன்னாடி. இதுதான் புர்ஜ் கலிஃபா உள்ளே இருக்கிறது. அதுவும் 124th ஃப்ளோர். இதுதான் அவங்க வந்துட்டு ரொம்ப இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இதுவாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து செம்ம க்ளீனாக இருந்தது. இந்த வடிவேலு சொல்லுவாங்கள்ல ஒரு டெய்லாகில், அந்த டெய்லாகில் வரா மாதிரியே தான் இங்கே இருந்தது. உங்களுக்கு நான் இன்னும் 2 வீடியோ இருக்குது. வார்னர் ப்ரோஸ் போனது அபுதாபியில், அதையும் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. இப்போ இது உள்ளே நான் போகிறேன். உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சூப்பராக இருந்ததுங்க. அந்த மேனெல்லாம் அங்கே ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதனால தான் நம்மளால் வந்து டிடெக்ட்லாம் பண்ணி பார்க்க முடியுது. எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்தேன். அவங்க நானும் என் தம்பியும் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மேலேருந்து வந்து ஒன்று பார்க்கும்போது ஏதோ பொம்மை வீடு வச்சுருந்தா மாதிரி இருந்தது. உண்மையாகவே நல்லா இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக நல்லா இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பில்டிங்கும் கண்ணு கேட்ட தூரத்து பக்கத்துலேயே வந்து இருந்தது. அதுவும் இத்தனோண்டு அங்கே பேர் கார்லாம் அது மினியேச்சர் ட்ரக் மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே அவங்களோட வடிவமைச்சதை பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்குது பாருங்க. அதே மாதிரி அங்கே இருக்குல்ல, அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல்னு சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் தங்கலை, ஏன்னா அங்கே அவ்வளோதான் ஃபெசிலிட்டிஸ் நார்மல் ஹோட்டலோடு இருக்காது. இது வந்து எலிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. இங்கே ஆல்மோஸ்ட் எம்ஆருங்கிற கம்பெனி தான் வந்து புர்ஜ் கலிஃபாவை வந்து கட்டுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ புர்ஜ் கலிஃபாவை சுற்றி ஒரு வட்டம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபவுண்டெயின். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸு. இந்த கார் போகிறது இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. உண்மையாகவே அந்த கார்லாம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இல்லாத கார் எல்லாமே அங்கே இருந்தது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் துபாய் வந்து முதல்ல விசிட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே முடியாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.